ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் மனம் எந்த அளவிற்கு வேதனைப்படுகிறது, எந்த விஷயத்தை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய் என்பதை பார்த்ததால்தான் உன் கஷ்டங்களை போக்குவதற்காக உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். உனக்கு பக்கபலமாக துணையாக நின்று ஆறுதல் சொல்ல வேண்டிய உறவுகள் எல்லாம் உன்னை தவறாக புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகி போகிறார்களே என கவலைப்படுகிறாயா? வருந்தாதே என் செல்லமி, அது உனது பலவீனமாக இருந்து விடக்கூடாது. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் உன் வராகியம்மா நான் உனக்கு துணையாய் உனக்கு அருகிலேதான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். நீ பேசக்கூடிய வார்த்தைகளும் உனது செயல்களும் பலமானதாக மாற வேண்டுமானால் நீ தைரியமாக இருக்க வேண்டும் அல்லவா? உறவாக வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் உயிராக நினைப்பது உன் தவறுதான். உன் வாழ்க்கை பாதையில் வரக்கூடிய எல்லாரும் வழி போக்கர்கள் தானே. ஒரு நாள் வருவார்கள், ஒரு நாள் உன்னை விட்டு போகத்தான் போகிறார்கள். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணை நீ மட்டும்தான். மனம் வருத்தப்படும் போதும் வேதனைப்படும் போதும் அதை சரி செய்வதற்கும் உனக்கு துணையாக நீ மட்டும்தானே கடைசி வரை இருக்கிறாய். ஆறுதல் சொல்ல வரக்கூடிய மனிதர்களும் கூட முழு அன்போடு உன்னை தேடி வருவதில்லை. ஏதோ கதை கேட்பது போல, பொழுதுபோக்கிற்காக நேரத்தை செலவழிப்பது போல உன் வேதனையை கேட்டுவிட்டு அவர்களும் அதை மறந்து கடந்து போய்விடுகிறார்கள். நீ விரும்பக்கூடியதை, உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உன் வராகியம்மா நான் இருப்பதை போலதான் உன் மன வேதனையிலிருந்து உன்னை விலக்கி வைக்கவும் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான நீ மனம் வருத்தப்பட்டு வேதனையில் இருக்கும்போது, கஷ்டத்தில் கவலையோடு இருக்கும்போது என்னால் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? நீ விரும்புவது உனக்கு இப்போது வேண்டுமானால் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் உனக்கு தகுதியானதும் நீ ஆசைப்படுவதும் விரைவில் உனக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். யாரையும் அற்பமாக நினைக்காதே என் செல்லமே. இன்று நீ அற்பமாக நினைக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் நாளை அற்புதங்களாக மாறக்கூடும். அதனால் எல்லா மனிதர்களையும் உனக்கு சமமாக நினைக்கப்பார். அளவுக்கு மீறிய பொறுமை உனக்குள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் அது கூட சில சமயங்களில் மடத்தனமாக மாறிவிடும். முடிந்தவரை பொறுமைக்குள், முடியாத பட்சத்தில் பொறுமையை கடந்து இதுதான் நடந்தது என தெளிவாக தீர்க்கமாக கோபப்படாமல் உனது பரப்பு நியாயத்தை எடுத்துச் சொல்ல துணிந்து தயாராக இரு என் செல்லமே. அதில் எந்த தவறும் இல்லை. இந்த உலகத்திலேயே உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? இளமை முடிந்த பிறகும் மனைவி மீது பாசம் வைக்கும் கணவனும், நோய் நொடியும் வறுமையும் வந்த போதிலும் கணவனை நேசிக்கக்கூடிய மனைவியும் தான் இந்த உலகில் உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேறு யாருக்கும் இருக்காது. அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை நான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் கொடுக்கத்தான் போகிறேன். உனக்குள் எவ்வளவு பெரிய திறமை இருந்தாலும், ஆற்றலும் தகுதியும் இருந்தாலும் கூட அடக்கத்தையும் கொஞ்சம் கற்றுக்கொண்டு பணிவோடு இருக்க முயற்சி செய். ஏனெனில் அடக்கமும் உனக்குள் இருந்தால்தான் உனது திறமைக்கே அங்கு தகுதி வரும் என் செல்லமே. அடக்கமும் திறமையும் தகுதியும் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள்தான். இதன் மூலமாகத்தான் உன் வாழ்வில் நீ உயர்வை பெறப் போகிறாய். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில உறவுகளின் அன்புக்கு இப்போது வேண்டுமானால் உனக்கு அர்த்தம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் எல்லா உறவுகளும் உன்னை தேடி வரும்படியும், உனக்கான சந்தோஷத்தில் கலந்து கொள்ளும்படியும், உனக்கான ஒரு மங்களகரமான நல்ல விசேஷத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். என்ன செய்ய போகிறாய் என்பது கேள்வி கிடையாது. உன் வாழ்க்கையை நீ எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதுதான் இங்கு கேள்வி. என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையை நீ தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இரு. உனக்குள் நீ உன்னை முழுவதுமாக கண்டுபிடித்துக் கொள் என் செல்லமே. உன்னை நீ முழுவதுமாக தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தால் தானே உனது பலத்தையும் பலவீனத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். இல்லையெனில் உன்னை அறியாத மற்றவர்களின் கருத்துக்களை நீ சார்ந்து இருக்க வேண்டும். உன்னை நீ தெரிந்து கொண்டாலே எந்த விஷயத்தை உன்னால் செய்ய முடியும் செய்ய முடியாது என தீர்க்கமாக முடிவெடுக்க கற்றுக்கொண்டு விட்டாலே நீ யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் மனதிற்குள் ஏற்கனவே நடந்து போன கடந்த கால விஷயங்களையே சுமந்து கொண்டு இருக்காமல், ஆறிப்போன எண்ணங்களையே கொண்டு வாழாமல், நித்தமும் மாற்றத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கும் இந்த உலக வாழ்வில் நித்தமும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு வாழ முயற்சி செய். எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். மாற்றங்களை ஏற்றுக்கொண்டால்தானே உன் வாழ்வில் நல்லது நடக்க முடியும். அசாத்தியமான நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். உன் வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் நிச்சயம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றத்தான் போகிறது. வேதனைகளும் மனக்கஷ்டமும் சுமந்திருக்கும் உன் வாழ்வில் மன சந்தோஷத்தையும் இன்பத்தையும் நீ சுமக்கப் போகிறாய். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் நல்லது நடந்துவிடும் என நம்பிக்கையோடு காத்திருக்கிற உனக்காகவே நீ ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுக்கப் போகிறேன். வாழ்க்கை உன்னை ஏமாற்றும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே.
மற்றவர்களை தடுக்கக்கூடிய ஆளாக நீ இருக்காமல் மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல ஆளாக இருக்க முயற்சி செய். மற்றவர்களை மாற்ற முயற்சிக்காதே. முடிந்தால் உன்னை நீ மாற்றிக்கொண்டால் அதுவே போதும். இதுவரை நடந்து முடிந்த வேலைகளையெல்லாம் சேர்த்து வைக்காமல் அதை அவ்வப்போதே செய்து முடித்து மறந்துவிடு. அதுதான் உனக்கு நல்லதை கருதும். தேவையில்லாமல் நடந்து முடிந்த விஷயங்களையும் கடந்து முடிந்த காலங்களையும் யோசித்து கொண்டே இருந்தால் வாழ்வில் எப்போதுமே துன்பம் மட்டும்தானே பாரமாக இருக்கும். யார் உன்னை நேசித்தாலும் யார் உன்னை வெறுத்தாலும் அதை நீ பெரிய அளவில் யோசிக்காமல் அது உன்னை எந்த விதத்திலும் பாதிக்காமல் பார்த்துக்கொள். ஏனெனில் உன்னை நேசிப்பதும் வெறுப்பதும் மற்றவர்களுடைய பிரச்சனை, அது உன்னுடையது இல்லை அல்லவா? யார் உன்னை வெறுத்தால் என்ன, நேசித்தால் என்ன? உனக்கு உன்னை பிடித்தால் போதும். எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும், அது போதுமல்லவா நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ்வதற்கு? நீ உன் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளையும் காயங்களையும் மாற்றுவதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? அதை பற்றி நீ சரியான புரிதலை உணர்ந்து கொள்வதுதான். இல்லாவிட்டால் ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என யோசித்து கொண்டே இருந்தால் அது உனக்குள் ஒளிந்து கொண்டே உன் வாழ்க்கையை அழித்துவிடும். எந்த கெட்டது நடந்தாலும் அதை பற்றி நீண்ட நேரம் யோசிப்பதை நிறுத்திவிட்டு சற்றென யோசித்து ஒரு முடிவுக்கு வந்துவிடு. அது உன் வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது. நீதான் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். உன்னுடைய உள்ளுணர்வை மதிக்கக்கூடிய உன் வராகி அம்மா நீ ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு செய்து தர தயாராகத்தான் இருக்கிறேன். தேவையற்ற பேச்சுக்களிலிருந்து நீ கொஞ்சம் விலகி இருந்தாலே ஆனந்தத்தின் அருகில் போய்விடுவாய் என் செல்லமே. இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் உனக்கு துணையாய் நிற்கப் போகிறேன். தேவையில்லாமல் கண்டதையும் நினைத்து கவலைப்படாதே. மனிதர்கள் என்றாலே குறைகள் உள்ளவர்கள்தான். ஆனால் உனக்குள் இருக்கும் குறைகளை மறைக்கக்கூடிய அளவிற்கு உனக்கான நிறைகளை நான் வாரி வழங்குவேன். அன்பு என்கிற கதவை மட்டும் நீ திறந்து வைத்தால் போதும். உன்னுடைய அன்பு உண்மையாக இருந்தால் இந்த உலகமே உனக்கு பிரகாசமாக இருக்கும். பாவம் தன் பலனை காட்டாத வரையிலும் ஒருவனுக்கு அவன் செய்த புண்ணியம் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து கொண்டே இருக்கும். நீயும் அப்படி புண்ணியம் செய்யக்கூடிய ஆத்மாவாகத்தானே இருந்தாய். அதனால்தான் இப்போது உனக்கு நல்லது செய்வதற்காக நான் ஓடி வந்துள்ளேன். எதற்கும் கவலைப்படாதே. தற்பெருமையும் அகம்பாவமும் உன் வாழ்வில் இல்லை. அதனாலேயே உனக்கான நல்விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். மனிதனுக்கு மட்டும்தானே சிரிக்க தெரியும். அதையும் கூட ஏன் மறந்து விடுகிறாய் என் செல்லமே? அதே போல மற்றவர்கள் பார்த்து சிரிக்கும்படி வாழவும் மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். யாரும் உன்னை பார்த்து சிரிக்கும்படி உன் செயல்கள் இருக்க வேண்டாம். எல்லோரும் உன்னை வியந்து பார்க்கும் அளவிலும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிலும் உனக்கான செயல்கள் சிறப்பாய் இருக்கும்படி நீ பார்த்துக்கொள். தகுதிக்கு மீறி சில விஷயங்களை நீ ஆசைப்படுகிறாய். ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைவதற்கான தகுதிகளை வளர்த்துக்கொள் என் செல்லமே. பேராசை என்பது தவறே கிடையாது. அந்த பேராசையை அடைவதற்கு ஏற்ற பெரும் முயற்சியும் உனக்குள் இருந்தால் போதும். எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும். யார் ஒருவன் தன்னை மிக பெரியவன் என நினைத்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் தாழ்த்தப்படக்கூடியவன். யார் ஒருவன் தன்னைத்தானே அடக்கமாகவும் பணிவாகவும் நினைத்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் உயர்த்தப்படக்கூடியவன். உன் வாழ்விலும் அப்படிப்பட்ட உயர்வான சிறப்பை நான் நிச்சயம் செய்து கொடுப்பேன். ஓம் வராகிதாயே போற்றி.